ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, நான் எப்படி சவுதிக்கு வந்தேன், சவுதியில் நான் பார்க்குற நூன் டெலிவரி வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வேலைக்கு எப்படி வந்தேன். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இந்த ஜாப் போஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இன்டர்வியூவில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சேலரி எவ்வளோ, அக்காமடேஷன், இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இந்த சேலரி, அக்காமடேஷன் இதுக்கான அமௌண்ட் வந்துட்டு இவங்க வந்து எல்லாமே வெண்டர் கொடுத்துருவாங்க. வெண்டர் வந்து நமக்கு சேலரி, அக்காமடேஷன், ஃபுட்டு, விசா ப்ராசஸ்ஸு, லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வெண்டர் தான் நமக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து லைசன்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நூனுக்கு போவோம். ஓகேங்களா. நூனில் போய்ட்டு ஒரு 3 நாள் ட்ரைனிங் இருக்கும். நம்ம எந்த புக்கு போக போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க ட்ரைனிங்கில் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பு ஃபிக்ஸ் ஆகிடும். நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நான் மெட்ரோ ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல அக்காமடேஷன் சூப்பராக இருந்தது, எல்லாம் ஓகேவாக இருந்தது. ஜாப் ஒரு 1 வீக்கிட்ட நாங்கள் ட்ரைனிங் போயிட்டுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஐடி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 1 வீக் ட்ரைனிங் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் வண்டி கிடச்சிது. எல்லாமே புது வண்டியே கிடச்சிது. எல்லாருக்குமே அயாஸ், எல்லாருக்கும் தெரியும், டொயோட்டா அயாஸ் கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் அந்த வண்டி கிடச்சதுக்கப்புறம் ஆன்ஃபீல்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்ததால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டவுட் கேட்டு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் டெலிவரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 1 வீக் 10 டேஸ் ஸ்பீடாக நல்லா பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஆகும்போது ஒர்க் பண்ணுற வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா சில ப்ரெஷர், சில பிரச்சனை. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ விளையாட்டு போயிடலாமா அந்த மாதிரி யோசித்தேன். ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேங்க. அந்த 3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலைன்னா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுங்க. ரெகுலராக எனக்கு ஒரு ஏரியா கிடச்சிது. அந்த ஒரு ஏரியா கிடச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஏரியா கஸ்டமர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ன இதுன்னு எனக்கு சின்ன ஐடியா இருந்தது. அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு 7 மாதம் முடிச்சிருக்கேன். இப்போது நார்மலாக போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேலை வந்துட்டு எல்லாருக்குமா செட் ஆகாதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்துட்டு வேலை செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூ சமயத்திலேயே உங்களுக்கு செட் ஆகாதான்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா, சவுதியில் இருந்தாங்கன்னா கேட்டுட்டு நூனில் வேலை எப்படி இருக்குது என்ன எதுவும் கேட்டு இது பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னொரு வீடியோ ஒன்று கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் நர்வஸ், அதனால் சரி பேச முடியல. அதனால தான் சின்ன தயக்கங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாக்க நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோவில் சில விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் சவுதிக்கு வந்து நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, சேலஞ்சஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடியோவில் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமாக எனக்கு பேச தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.